அனைவரும் எழுந்து நிற்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டோம். நீராறும் கடலுடுத்த நிலமடந்த கெழிலொழுகும் சீராறும் பரதமென திகழ்வரத கண்டமிதில் தெக்கணமும் அதிசிறந்த காவினதன் திருநானும் தக்க சிறு பிழை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் வணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திரட்டியந்து செயல் மறந்து வாழ்வதுமே வாழ்வதுமே வாழ்வதுமே. நன்றி. என்றாலும் வேண்டேன்.
என்னை இன்றளவும் வாழ்வித்துக் கொண்டிருக்கும் என் தாய்மொழியாம் தமிழ் மொழிக்கு என் முதற்கண் வணக்கம். இவ்விழாவின் அடிநாதமாக இவ்வரங்கத்தை அலங்கரித்து அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். சாதிக்கும் எண்ணங்களை மட்டுமே விதையாய் விதைத்து இளம் வயதிலேயே உழைப்பின் மகத்துவம் அறிந்து பல்வேறு துறைகளில் தனது கால்தடம் பதித்து தனக்கென ஒரு பாதையை உருவாக்கி எதிர்கால தலைமுறையினரின் கலங்கரை விளக்கமாக திகழ்பவர். பணி மட்டும் போதும் என்று சிறகாய் பறந்து கொண்டிருக்கும் இந்த காலத்தில் சில நேரம் ஒதுக்கி எங்கள் அழைப்பை ஏற்று ஊக்கமும் ஆக்கமும் கொண்ட கருத்துக்களால் எங்கள் அனைவரையும் சிந்தனையில் ஆழ்த்த வருகை தந்து விடியலாக மாற்றம் செய்ய வந்திருக்கும் ஆதவன் போன்று தனது இருக்கை அமர்ந்திருக்கும் மைண்ட்ராய்ட் ட்ரைனிங் அகாடமி CEO மிஸ்டர் ரியாஸ் அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆசிரியர் குலத்தின் இலக்கணமாகவும் கலைப்பே அறியாத கல்வித்துறையில் கணிதத்தின் ஊற்றாக விளங்கும் ரோஸ்நெட் அகாடமி நிறுவனராக திகழும் ஆசிரியர் பிரீத்தி மேம் அவர்களை அன்புடன் வரவேற்கின்றோம். குழந்தையின் எதிர்காலம் இமயத்தில் என்றாலும் இமயத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் ஒப்பில்லா உறவு ஒன்று உண்டு என்றால் நம் பெற்றோர்கள் மட்டுமே. ஆசிரியர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இணைப்பு பாலமாக திகழும் எங்களின் பெருமதிப்பிற்குரிய பெற்றோர்களை உளம் கனிந்த அன்புடன் வருக வருக என வரவேற்பதில் மகிழ்கின்றோம். எதிர்கால இலக்கிற்காக எதிர்வரும் தடைகளை தகர்த்தெறிந்து சாதித்து எழுவதற்கு தயாராக இருக்கும் எங்கள் மாணவ செல்வங்களை வருக வருக என வரவேற்கின்றோம். வேண்டுவதை வேண்டியபடி எளிதில் தரும் அட்சய பாத்திரமாய் கல்வியை மாணவர்களின் மனநிலைக்கு ஏற்ப அன்பும் அரவணைப்புடன் கற்றுக் கொடுக்கும் ரோஸ்நெட் அகாடமியின் ஆசிரியர் அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இவ்விழாவின் ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் உறுதுணையாக இருந்த அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என வரவேற்று என் உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.
குட் ஈவினிங் டு ஆல். எல்லார்ட்டையும் இங்கே ஒன்றா பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இங்கே எல்லாருக்கும் மோஸ்ட்லி என்ன தெரியும், எனக்கு தெரியாத சிலரும் இந்த அரங்கத்தில் இருக்கீங்க. அதற்காக நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். என்ன மைசெல்ஃப் ப்ரீத்தி. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா பொங்குவள்ளலர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் கருமத்தம்பட்டியில் ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ். 11th and 12th மேக்ஸ் அண்ட் பிஸ்னஸ் மேக்ஸ் டீச்சராக ஒர்க் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு ஹிந்துஸ்தான் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 10th 11th 12th மேக்ஸ் அண்ட் பிஸ்னஸ் மேக்ஸ் ஹேண்டில் பண்ணியிருந்தேன். தென் கிக்கானி ஸ்கூலில் 11th and 12th மேக்ஸ் அண்ட் பிஸ்னஸ் மேக்ஸ் ஹேண்டில் பண்ணியிருந்தேங்க. அட் ப்ரெசன்ட் அத்வைதாட் அகாடமி ஸ்கூலில் வந்து ஹையர் கிளாஸ் மேக்ஸ் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ரோஸ்னட் டியூஷன் சென்டர் எதுக்காக நாங்கள் ஆரம்பித்தோம், எந்த நோக்கத்தினால நாங்கள் ஆரம்பித்தோம் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த ஏம். ஃபஸ்ட் டைமும் இந்த டியூஷன் சென்டர் நான் ஆரம்பிக்கணுங்கிற எனக்கு அந்த தாட்டை கொடுத்த கோமதி மேமுக்காக நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எங்களோட அவங்களுக்காக 2 குழந்தைங்கள சொல்லி நம்ம டியூஷன் எடுத்தது வந்து எங்களோட வீட்டை கார் பார்க்கிங்கில் எடுத்தோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு அது கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருந்ததுனால நாங்கள் வந்து கமர்ஷியல் ஏரியா உமாபதி டவர் ஹோப் காலேஜில் கமர்ஷியல் ஏரியாவுக்கு வந்து நாங்கள் ஷிஃப்ட் ஆனோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க நாங்கள் சென்டரிங் ஆரம்பிச்சிருக்குங்கிறதுனால நிறைய பேர் வந்தாங்க. ஸோ அப்போது ஒரு 18 சில்ட்ரன் ஸ்டார்டிங் 1.5 months ஒரு 18 சில்ட்ரன் ஜாயின் பண்ணாங்க. ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 10th standard வரை தான் ஆல் சப்ஜெக்ட். தென் 11th and 12th மேக்ஸ் அண்ட் பிஸ்னஸ் மேக்ஸ்ன்னு நான் மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ நம்மக்கிட்ட வந்த பேரண்ட்ஸ் வந்து ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் இங்கேயே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நாங்கள் வேறு பக்கம் போக தேவையில்லைன்னு நம்ம பேரண்ட்ஸ் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்காக வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்காக டீச்சர்ஸை வந்து நம்ம ஹையர் பண்ணோம். ஸ்டூடெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆக நம்ம வந்து டீச்சர்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணோம். வந்து 7 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு டீச்சர் அப்படிங்கிறது அலாட் பண்ணி நம்ம போயிட்டு இருந்தோம். தென் ஏப்ரல் மே மந்தில் பார்த்தீங்கன்னா சம்மர் கேம்ப் மூலியமாகவும் குழந்தைங்களுக்கு எஜுகேஷன் கொடுத்துட்ருக்கோம். தென் கோவிட் டைமில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் மூலியமாக குழந்தைங்களுக்கு வந்து டீச் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போவும் வந்து ரெக்குயர்மெண்ட் இருக்குங்கிறப்ப ஒரு குழந்தைக்கு ரொம்ப நீடு இருக்குங்கிற நேரத்தில் வந்து நம்ம ஆன்லைன் கிளாஸில் நம்ம எப்போவுமே வந்து டீச் பண்ணிகிட்டு இருக்கோங்க. தென் இப்போது கோவிடுக்கு அப்புறம் வந்து நம்மளுக்கு மறுபடியும் கிளாஸஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணதுக்கு ஆஃப்லைன் கிளாஸஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் குழந்தைங்க ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆனதுனால பில்டிங் மறுபடியும் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். தென் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூம் வைஸாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். செக்ஷன் வைஸாக 10th தனியாக, 12th தனியாக, 9th கேட்டகரி, 6th தனியாக அப்படின்னு சொல்லி கிளாஸஸ் வந்து அலாட் பண்ணி போயிட்டுருக்கு. லாஸ்ட் இயர் வந்து நம்ம நீட் ஜேஇ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அதுவுமே வந்து நம்ம பேரண்ட்ஸ் வந்து கேட்டாங்க. ஸோ இப்போ நம்மக்கிட்ட வர டீச்சர்ஸ், நம்மக்கிட்ட இருக்கிற டீச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீட் ஜேஇ எடுக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்டு டீச்சர்ஸ் தான் நம்மகிட்ட இருக்காங்க. ஸோ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி எல்லாத்துக்குமே. ஸோ பேரண்ட்ஸ் வந்து நாங்கள் இனியொரு இதுக்கு நாங்கள் இன்ஸ்டிடியூட் நாங்கள் போகணுங்கிறது இல்லை, நாங்கள் இங்கேயே வந்து நீட் ஜேஇயும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் அதுவுமே இங்கே ஜாயின் பண்ணிக்குவோம் அப்படிங்கிறது பேரண்ட்ஸோட வேண்டுகோளுக்கு என்னங்க. ஸோ நாங்கள் நீட் ஜேஇயை வந்து லாஸ்ட் இயர் வந்து நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். கிட்ஸுக்கு வந்து சேஃப்டிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் வந்து லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட எல்லா ரூம்ஸ்லேயுமே வந்து சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ணி ஸோ அப்படியும் வந்து மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்கோம். கிட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து நம்ம டியூஷனில் வந்து சர்டைன் மெத்தடாலஜி நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த மெத்தடாலஜி படி தான் டீச்சர்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு வந்து டீச்சிங் மெத்தடை ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் பேரண்ட்ஸுக்கு என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் குழந்தைங்கள இங்கே சேர்த்து இருக்கீங்க. ஸோ குழந்தைங்க ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டு பிளேஸில் தான் இருக்காங்க. அவங்களோட வளர்ச்சிக்காக நாட் ஈவன் ஸ்டடீஸ் மட்டும் இல்லாமல் அவங்களோட ஒவ்வொரு டேலண்ட்டும் என்னங்கிறத பார்த்து அதை வெளியில் கொண்டு வரணுங்கிறதுலையும் நாங்கள் முக்கியமாக அதையும் நாங்கள் பார்த்து பண்ணிட்டு போயிட்டுருக்கிற மெத்தட் இல்லாமல் இனியும் இதிலிருந்து குழந்தைங்களோட எஜுகேஷனுக்கு வந்து இனியும் அவங்களோட வளர்ச்சிக்கு என்னெல்லாம் பண்ணணுங்கிறத ஒவ்வொரு நிமிஷமும் அதை பார்த்து யோசித்து இனியும் அதிகமாக நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். இனி வருங்காலத்துலேயும் வந்து அது கண்டிப்பாக இருக்கும். எங்களோட கேரியும் எங்களோட சப்போர்ட்டிவும் எப்பவுமே இருக்குங்கிறது இந்த தருணத்தில் நான் மகிழ்ச்சியோட எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் ஆல். So it's a proud moment for me to stand here today, not just as a mentor,
but as someone who has once a student of very own academy, so now I'm excited to have you through the roadmap we have crafted, a path designed to turn potential into performance and dreams into achievements. So, next. Born to win is not just a tagline, it is a belief we instill in every student. ஸோ எங்கள் பிஸ்னஸ் பற்றி ஒரு சின்ன விளக்கம் கொடுக்க விரும்புகிறேன் இப்போ. ஸோ ஒரு பில்டிங்கோட ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அது வந்து நீண்ட நாள் நிலைச்சு இருக்கும். அதே மாதிரி தான் அந்த கற்றல் அப்படின்ற ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அது லைஃப் லாங் சக்ஸஸ், ஸ்டூடெண்டோட லைஃப் லாங் சக்ஸஸ்க்கு வந்து அது வழிவகுக்கும். ஸோ இதை மனசில் வச்சு தான் நாங்கள் சப்ஜெக்ட்ஸை மட்டும் சொல்லிக் கொடுக்கறது இல்லை, கூட சேர்ந்து கான்ஃபிடென்ஸ் அண்ட் கம்பீட்டன்ஸோட குழந்தைங்க லேர்ன் பண்ணுறதை வந்து ஜாய்ஃபுல் வேல லேர்ன் பண்ணணும் அப்படின்றது தான் எங்களோட விஷன் அண்ட் விஷன். ஸோ ஃபாலோ பை தட் we offer a well-rounded curriculum covering languages, mathematics, physics, chemistry, biology, computer science, accountancy, commerce and economics. We are also planning to introduce French classes for students who are in need. Next, ஒரு குட் கிளாஸ் ரூம் வந்து ஒரு கார்டன் மாதிரி இருக்கணும். அப்பதான் படிக்கிற குழந்தை எல்லா கம்ஃபர்ட்டோட படிக்கும். ஸோ இதை வந்து மனசில் வச்சுட்டு we follow 7:1 student teacher ratio, which is not just a number, it is a philosophy of personalized mentoring. Our 14 student classrooms equipped with CCTV ensure safety, focus and comfort. Next, I would like to share our 3-pillar approach. Yes. So first approach is play-based learning, followed by confidence building, exam readiness and focus. Yes. I would like to make this session interactive. ஸோ எவ்வளோ பேர் இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வருத்தப்படுறோம், இன்னும் டேபிள்ஸே தெரியல, இன்னும் அடிஷன் சப்ராக்ஷன் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராப்பராக பண்ண மாட்டேன்றாங்க, ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபோக்கஸ் இல்லை, கான்சென்ட்ரேஷன் இல்லை அப்படின்னு நம்ம எல்லார்கிட்டையும் ஒரு வருத்தம் இருக்கு. ஆனால் there is a famous quote that tell me and I forget, teach me and I remember, involve me and I learn. அதே கேள்வி திருப்பி கேட்குறேன், எத்தனை பேர் குழந்தைங்களை நம்ம காசு கொடுத்து கடையில போய் இதை வாங்கிட்டு வா அப்படின்னு அனுப்புறோம், வேலை வாங்குறது கிடையாது. அதுல அந்த காசு கொடுத்து அந்த குழந்தை கடைக்கு போய் காசு, அதாவது பிசிக்கல் கேஷ் கொடுத்து சேஞ்ச் வாங்கிட்டு வரதுல இருக்க அடிஷன் சப்ராக்ஷன். டேபிள்ஸ் இருக்கட்டும், நம்ம சின்ன வயசுலலாம் விளையாண்டது உண்டு, ஸ்கிப் கவுண்டிங், அந்த 1 2 3 4 பஸ் சொல்லணும், 10 வந்தா 10 சொல்லக்கூடாது, பஸ் சொல்லணும். அந்த மாதிரி அது ஃபர்ஸ்ட் அப்படி ஆரம்பிக்கும், அப்புறம் 3 கவுண்டிங் போலான்னு ஆரம்பிக்கும். நான் தான் விளையாண்டுருக்கேன் என்னோட சைல்ட்ஹுட் டேஸ்ல. ஸோ இது எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ விளையாடுறாங்கன்னு கேட்டால் கொஸ்டின் மார்க் தான். ஸோ அதுல இருக்க டேபிள்ஸ், ஸோ இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம டேபிள்ஸ் படிக்கிறோம், நம்ம டேபிள்ஸை மெமரைஸ் பண்ணணும், டேபிள்ஸை வந்து நம்ம முன்னாடி வந்து மெமரைஸ் பண்ணி ஒப்பிக்கணும் அப்படின்றது அந்த குழந்தைக்கு தெரியாது. அந்த குழந்தை வந்து ஆட்டோமேட்டிக்கா நான் படிக்கிறேன்னு தெரியாமையே அந்த குழந்தை எல்லாத்தையும் வந்து மெமரைஸ் பண்ணியிருக்கும். அண்ட் அது வந்து அந்த குழந்தைக்கு ஒரு பேர்டனா தெரியாது, அது ஃபன் லேர்னிங்க்கு வந்து வழிவகுக்கும். நெக்ஸ்ட் அகாடமிக்ஸ் பிளஸ் கான்ஃபிடன்ஸ் பில்டிங். ஸோ ஒரு கற்றல் எப்போ நிறைவு பெறுது அப்படின்னா அந்த குழந்தை வந்து கற்கிறத ஒரு அடுத்த 2-3 பர்சன்ஸ் கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணி அது அவங்க சொல்ற இன்புட்ஸையும் எடுத்துக்கிட்டு அது போக இவங்க சொல்றதையும் டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த கற்றல் வந்து நிறைவு பெறுதுன்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்றதுக்கு we offer opportunities like public speaking, debates and group discussions which will help students find their voice. So last but not the least, exam readiness and focus. We prepare students not just for exams but for excellence in life. அதாவது எல்லா டியூஷன் சென்டர்லயும் மார்க் எப்படி வாங்கணும்ன்றது சொல்லி கொடுப்பாங்க, எல்லா சப்ஜெக்ட்ஸ்லயும் மார்க் எவ்வளோ அதிகம் வாங்கணும்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆனா அந்த மார்க் வாங்குறது
குழந்தை எவ்வளோ கஷ்டப்படுது, எவ்வளோ ஸ்ட்ரெஸ், அந்த ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணாமல் எவ்வளோ தவிக்குதுன்னு டீச்சர்ஸ் எங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எக்ஸாம்க்கு எப்படி தைரியமாக போய் என்ன கொஸ்டின் வந்தாலும் நான் இருக்கேன், நான் எழுதுவேன் அப்படின்னு சொல்லி கான்செப்ட் பேஸ்ட் லேர்னிங் தான் இங்கே வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். Next, now I take absolute pleasure to introduce the esteemed faculty members of our academy who bring with them a wealth of knowledge and experience, shaping the future of our students with dedication. I now introduce Mrs. Preeti P. with 18 years of experience in teaching mathematics. She holds an MSc and BA. Her approach focuses especially on average and low scoring students, believing that real greatness lies in lifting those who need it most. Her compassionate and patient style has transformed countless learners. Next, I would like to introduce Mrs. Pavitra, a multi-talented educator with 10 years of experience. She holds an MA in Tamil, an MSc in chemistry and an MNet. Her dual domain expertise brings depth to both language and science, helping students approach chemistry with clarity and confidence. Next, I would like to introduce Mr. Sugar with a MSc in physics and 5 years of tutoring experience, particularly for NEET aspirants and higher secondary students. He is known for turning complex theories into simple, relatable concepts. Next, Dr. K. Munasamy, a mathematics expert with 15 years of teaching experience, having worked in several prestigious colleges. His strong academic background and mentoring style provide a solid foundation for students to excel in mathematics. Mr. Jagannathan P. with 12 years of experience, he holds an MPhil in chemistry and a BA in physical science. His classes are driven by curiosity, depth and scientific thinking, making him an inspiration. Our chemistry department is so inspiring. Ms. Kirti, a physiotherapy student with 4 years of experience in teaching physics and biology, she brings fresh energy and a student-friendly approach that simplifies complex ideas for young learners. Followed by Mrs. Sarvarani, holding an MPhil in Tamil literature and 13 years of experience. She nurtures a deep appreciation for Tamil language and culture. Her lessons are not just educational but deeply soulful. Now I would like to introduce myself. I am Srinidhi S., a BCom graduate and a CA intermediate student, having 4 years of teaching experience in subjects of commerce, accountancy, economics and social studies. Followed by, I would like to introduce Mr. Vishal, an alumnus of our academy and now pursuing a BE in civil engineering. Mr. Vishal brings 2 years of experience in teaching mathematics, chemistry, physics and biology. His relatable style makes learning enjoyable and effective. Ms. Nikita, a BCom graduate, currently pursuing her MCom with 1 year of teaching experience in accountancy, economics, commerce and social studies. She also excels at nurturing young students up to class 8, ensuring they develop a solid early academic base. Followed by Mr. Siranjeevan S.S. pursuing BSc in computer science, and for 1 year of experience he teaches computer science, mathematics and science and also handles ancillary subjects. His energy and enthusiasm help make learning accessible and engaging for all. Ms. Kushi Kaur, a BCom graduate with 3 years of experience, her multidisciplinary insights help students connect concepts across subjects with ease. With such a talented and passionate team, we are confident in our mission to deliver the highest quality education to our students. Together, we don't just teach, we inspire, we mentor, and we build futures. Let us remember, one book, one pen, one child, one teacher can change the world. So there is a saying, tomorrow belongs to those who prepare for it today. So academic year, we all know academic year starts on June, but
in order to make the students' foundation strong, we are launching our summer camp, which starts on April. So we make sure students get basic knowledge on reading and writing, basic activity with maths and aptitude. So நான் சொன்ன மாதிரி எங்க அப்ரோச்ல நான் சொன்னேன் இல்லையா, students are not going to read with textbooks and notebooks. They are going to learn everything in a funny and joyful way. Then followed by spoken English and grammar, where we will make students ready for the second pillar, which is confidence building. So we make students to communicate easily in both English and Hindi. Followed by drawing, art and craft and origami. So idu patti I would like to share few words. We are worried about students about not having concentration and focus. So on the focus and concentration, நம்மளுக்கு அந்த drawing, art and craft கிடைக்கும். And also அந்த நுணுக்கம்னு சொல்வாங்க. எல்லாமே வந்து அந்த drawing, art and craftல வந்து அது ஒரு simple exercise. அந்த ஒரு எக்ஸசைஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கே தெரியாம they gain focus, concentration and attention. So இந்த ஒரு ரீசனால தான் we have also included art and craft in our summer camp. So this is not the end. We always explore innovative ways to make learning more effective. So we are proud to launch an app which is a powerful platform that allows parents, students and teachers to stay connected. It provides real-time updates about daily subjects covered, student attendance, homework and test submissions, academic progress reports and much more, all in one place. So we also make sure all daily reports of the students are present in the app on a daily basis. But we are not stopping here. We are also excited to announce our official YouTube channel and ongoing project that will be fully implemented by the end of this academic year. This platform will serve as a valuable resource for students with concept-based videos, revision tips, motivational sessions, and more, extending the classroom beyond our walls. What makes this even more special is that the developer of this app, Mr. Nitya Prakash, is not only a talented tech mind but also a former student of our beloved founder, Ms. Preeti. A teacher's success is truly reflected in the achievements of their students. It is with great pride and joy I now invite Mrs. Preeti to come forward and honor Mr. Nitya Prakash for this meaningful contribution to our academy's journey. I'm Nitya Prakash. So currently I'm pursuing Artificial Intelligence and Data Science in Sri Shakti Institute of Technology. So no amount of money ever brought a second, right? So நம்ம எவ்வளவு சம்பாதிச்சாலும் நம்மளால ஒரு செகண்ட் வாங்க முடியாது. So அந்த மாதிரி வேல்யூபிளான டைம் எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ண எல்லா பேரண்ட்ஸ்க்கு தேங்க்யூ and thank you for Chief Guest to joining with us. So first of all thank you Preeti ma'am. So இவ்வளோ பெரிய ஆப்பை எனக்கு பண்ண கொடுத்துருக்கு. So the trustum beautiful காரணம். Thank you so much ma'am. So I'm not only a student and also a founder of a startup called TechPrat. So அது வந்து ஒரு technical startup company like நாங்கள் வந்து app, websites and database management மாதிரி நாங்கள் டெவலப் பண்ணிருக்கோம். So that's it. So இப்போ நம்ம வந்து இந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி நம்ம ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். ஸோ எல்லாரும் ஒரே நிமிஷம் கூகுள் பிளே ஸ்டோர் மட்டும் போய்க்கோங்க. ஸோ கூகுள் பிளே ஸ்டோர்ல ரோஸ்டட் அகாடமி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்டா உங்களுக்கு ஒரு ஆப் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ளூ வித் பர்பிள் ஷேட்ல வந்து கிரேடியன்ட் கலர்ல ஆப் இருக்குங்களா, அதுக்குள்ள கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க.
இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா? ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கோஆர்டினேட்டர்ஸ் ஹெல்ப் பண்ணுங்க கொஞ்சம். ஓகே, ஸோ எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா? ஏதாச்சும் பண்ணுமா? ஸோ இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ நாங்கள் நைட் ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் அமைச்சிருப்போம். லைக் அதில் வந்து ஐடி அண்ட் பாஸ்வேர்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியை போட்டு பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணி லாகின் ஆகிக்கோங்க. ஸோ நம்ம இப்போ ஆப் எப்படி யூஸ் பண்ண நான் ஓவர் வியூ பண்ணிடுறேன். நீங்கள் நெட்வொர்க் கனெக்டிவிட்டி எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கும் நீங்கள் வந்து ஃபர்தராக மூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ லாகின் பண்ணீங்கன்னா உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் நேம் போட்டு உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் காமிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட டீடைல்ஸ். ஸோ இன்சைட் ஸ்டூடெண்ட்ஸோட டீடைல்ஸ்குள்ளே போனீங்கன்னா உங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட நேம் டீடைல்ஸ் லைக் ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம், பிளட் குரூப் வரைக்கும் லிஸ்ட் அவுட் ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பேக் வந்தீங்கன்னா அட்டெண்டன்ஸ் இருக்கும். ஸோ அட்டெண்டன்ஸ்குள்ளே போனீங்கன்னா உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அன்னைக்கான அட்டெண்டன்ஸ் வந்து டிஸ்பிளேஸாக நம்ம பார்த்துக்கலாம். லைக் அவங்க ப்ரெசென்ட், ஆப்சென்ட் இல்லை லேட் ஆகிறதா கூட டிஸ்பிளே ஆகும். ஸோ இது வந்து நம்ம இப்போ ஒரு 100 days அவங்க வராங்கன்னா நம்ம ஃபில்டர் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறங்காட்டி ஃபில்டர் ஆப்ஷனும் நம்ம வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் இப்போ April 4th அன்னைக்கு நம்ம பார்க்கணும்னா நெக்ஸ்ட் ஸோ பார்க்குறோம்னா April 4th அன்னைக்கு மட்டும் நம்மளுக்கு லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்க ஆக்சஸ் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மார்க்ஸ் இருக்கும். ஸோ மார்க்ஸில் வந்து டியூஷன் மார்க் ப்ளஸ் ஸ்கூல் மார்க் ரெண்டுமே லிஸ்ட் அவுட் ஆகிருக்கும். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மார்க், டியூஷன் மார்க் அண்ட் ஸ்கூல் மார்க்ஸ் ரெண்டுமே லிஸ்ட் அவுட் ஆகிருக்கும். இது நம்ம கிராஃப் வியூலையும் பார்த்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்மளுக்கு வந்து கிராஃப் வியூவில் தெரியும். ஸோ லைக் திஸ். ஸோ இப்போ மேக்ஸ் அவங்களோட பர்சன்டேஜ் படி இந்த கிராஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஸோ நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸோட டெய்லி ப்ராக்ரஸ். டெய்லி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, ஸோ டியூஷனில் வந்து இன்னைக்கு மேக்ஸ் படிச்சாங்களா, சயின்ஸ் படிச்சாங்களான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு லிஸ்ட் மாதிரி அதுவும் லிஸ்ட் அவுட் ஆகிடும். ஸோ இன்னைக்கான டேட்டில் வந்து அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம கிளியராக பார்த்துக்கலாம். அண்ட் ஃபைனலி வி ஹேவ் சர்க்குலர். ஸோ சர்க்குலரில் வந்து லைக் நமக்கு இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இல்லைன்னா ஒரு லாங் மெசேஜ் நம்ம சொல்லணும்னா அந்த சர்க்குலரில் போஸ்ட் பண்ணிட்டா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருனாலையும் பார்த்துக்க முடியும். ஸோ வி ஆல்சோ ஹேவ் அ வெப்சைட் ஃபார் ரோஸ்டன்ட் அகாடமி. ஸோ இங்கே கேலரின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ கேலரிக்குள்ள போனீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட ஃபோட்டோஸ், ஈவெண்ட்ஸ், பிக்சர்ஸும் வந்து லிஸ்ட் அவுட் ஆகிருக்கும் நம்ம வெப்சைட்டில். ஸோ எனி டைம் நீங்கள் வந்து விசிபிள் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வந்து லாக் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ கீழே உங்களுக்கு அதுக்கான ஆப்ஷனும் இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இது வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. நம்ம சூன் ஆப்பிள் ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்கும். ஸோ தேங்க்யூ எவ்ரிவன். காற்று உன் நண்பர்கள மாற்று உன்னை போல நேசிக்கணுமே அதமாசிலாம காத்து வேணுமே நீர் காற்று உன் நண்பர்கள மாற்று உன்னை போல நேசிக்கணுமே அதமாசிலாம காத்து வேணுமே
ஆறு ஏழு குளம் எதுவானாலும் உயிர் வளர்க்கும் சக்தியாகுது. அதில் வாழும் உயிர்கள் முக்தியடையுது. கடல் ஆறு ஏழு குளம் எதுவானாலும் உயிர் வளர்க்கும் சக்தியாகுது. அதில் வாழும் உயிர்கள் முக்தியடையுது. வறண்ட மண்ணில் பசுமை தரும் பாட்டும் வெயிலை குளிர்ச்சி தரும். வறண்ட மண்ணில் பசுமை தரும் பாட்டும் வெயிலை குளிர்ச்சி தரும். மழை நேர்மையாய் வாவே, அந்த மனமழைக்கும் கடமை செய்வோமே. உப்பு தண்ணி கூட நான் நீராமப்போம். இயற்கை உணவு நமக்கு வேண்டுமே. நீராதாரம் காக்க புறப்படுவோமே. நீராதாரம் காக்க புறப்படுவோமே. நீர் நிலம் காற்று உன் நண்பர்களா மாற்று. ஒன்ன போல நேசிக்கணுமே. அத மாசிலாம காக்க வேணுமே. மண்ணில் விழும் விதைகள் எல்லாம் அழிவது இல்லை. கருவறையா நிலமும் மாறுது. அந்த விதைகள் வளர்க்கும் தாயா மாறுது. மண்ணில் விழும் விதைகள் எல்லாம் அழிவதில்லை. கருவறையானிலும் மாறுது. அந்த விதைகள் வளர்க்கும் தாயா மாறுது. மனித உறவு மறந்து போகும். மண்ணு மட்டும் நினைச்சிருக்கோம். மனித உறவு மறந்து போகும். மண்ணு மட்டும் நினைச்சிருக்கோம். நிலத்தின் நேர்மை நாம் அடைவோமே. அதன் வளத்தை எல்லாம் உழைச்சிடுவோமே. கொத்தும் குப்பையோடு தன்னை உறவா மாற்றும். மண்ணின் தன்மை நமக்கு வேணுமே. அதை வாழ்க்கையாம நாம பார்த்துக்கணுமே. அதை வாழ்க்கையாம நாம பார்த்துக்கணுமே. நீர் நிலம் காற்று உன் நண்பர்களா மாற்று. ஒன்ன போல நேசிக்கணுமே. அத மாசில்லாம காக்க வேணுமே. Our delightful performance, their energy, confidence, and charming expression really made it a memorable moment for all of us. A huge round of applause to Biryani. It's about inspiring others along the way. Ladies and gentlemen, it is a privilege to introduce a remarkable entrepreneur, a visionary leader, and an inspiring mentor, our esteemed chief guest, Mr. Riaz. Born in 1977, Mr. Riaz displayed an entrepreneurial spirit from a young age, starting his business journey at just 11 years old. Today, he stands as the CEO of Raja Furniture, a highly reputed brand known for its quality and excellence. His passion for innovation and commitment to customer satisfaction have made him a respected figure in the business community. Beyond business, Mr. Riaz is deeply committed to mentoring and training the next generation. In 2020, he founded MyDroid Training Academy with a mission to coach students, guide young entrepreneurs, and provide valuable insights to the corporate world. He was successfully trained numerous schools, colleges, corporate teams, and individuals, empowering them with knowledge and skills for success. With a keen interest in personal growth, he believes in building relationships, adopting tradition with innovation, and creating happiness through his designs. His leadership extends beyond his enterprises, as he also serves as the president of the Coimbatore Furniture Association and a senior launch director at BNI. A dynamic personality, a dedicated professional, and a true inspiration. Please join me in welcoming Mr. Riaz to the stage. I also invite Mrs. Preeti, Mr. Sridhar, Mr. Dinesh to honor our chief guest.
So good evening, ladies and gentlemen. Good evening. I'm super excited. I'm so thrilled to be here in this wonderful occasion here. It's a very special day for me and a special moment. In fact, I've been going to different places for talks. I've been going to I've been training entrepreneurs, I've been training schools and colleges on many occasions. But this place is very special to me for one reason, is that, I have never seen a tuition center or, extra coaching center organizing such an event. I want you to please give a thunderous applause for this process. It's an amazing feeling, undoubtedly. More importantly is the hospitality what you people have given from the door entrance till now. I was moved away, and honestly speaking, it reminded me of my school days. First of all, I would like to start my speech with tons of gratitude to my brother Dinesh here for inviting me here. Thank you, Dinesh, for inviting me. And I also wanted to really congratulate and welcome Abdul Basit sir. Thank you very much. You're such an inspirational person. ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்காரு, பயமாயிடுச்சு ஒரு மாதிரி நடிகர் வேற ஆக்டராக இருக்காரு. ஸோ ஐ ஜஸ்ட் தாட் ஹவு வில் ஐ ரியலி ரெப்ரசன்ட் மை செல்ஃப். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இஸ் I love the smile of Mr. Sridhar, the way he handled me and spoke to me over phone. But the highlight of today is none other than the person who's behind the entire thing. I would like to really congratulate Preeti man. We're so happy. Now today, now I'm going to tell you anyway, simplicity, availability, and humbleness is the best example of what you are. More importantly, I am a psychologist basically. நான் பார்த்த கண்டுபிடிச்சேன், ஒவ்வொரு பேரண்ட் உள்ள வரும்போதும் I saw you standing up with respect. It is a great learning for me. Now, definitely, I'm going to put it in my practice in my showroom also. The amount of respect for each parent what you're giving, it makes them a big feel, and that's a success. எல்லாருக்கும் அந்த மைண்ட் செட் இருக்காதுங்க. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் மேலே போனாங்கன்னா டெஃபினட்டாக சொல்கிறேன், அந்த ஒரு ஃபீல் வராது. But you are the best example. You stand at a testimony today, and you have taught me something today. I'm going to take away this information, and definitely this humbleness and availability, what you are showing, will reflect in the children. Thank you very much. More importantly, is இதுக்குள்ள வரும்போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எனக்கு கிடைச்சது. From the moment I entered, those two little girls, I appreciate, salute to you. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒரு ப்ரேயர் சாங் பாடுறது. அதுக்கப்புறம் உங்கள் பேர் என்ன தந்தோம்? உங்கள் ஃபேன் நான் ஃபேன் ஆஃப் தட். The way your English, your vocabulary is amazing, no doubt about it. And even you here, you did a great show. There's a great, I was Dinesh சொல்லிட்டு இருந்தாரு, past students, பழைய ஸ்டூடெண்ட்ஸ் தான் இது கம்ப்ளீட்டாக ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. And your people are super duper parents, and I appreciate you because இந்த பேரண்ட்ஸ்க்கு இவ்வளோ பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்கன்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன்ல ஆட்டிடியூட் ஆஃப் கிராட்டிடியூட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. கிராட்டிடியூட் என்னதுங்களா? நன்றி மறப்போம் மனிதனே கிடையாது. ஒரு நன்றி ஒரு யார் கொடுக்கணும்னா, இன்னைக்கு நான் இங்கே நிற்கிறேன்னா என் தாய் தாத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக என்னோட டீச்சர்ஸ் தான். என்னோட டீச்சர்ஸ் அந்த காலத்துல நாங்கள் அடி வாங்காத இதே நாட்கள் கிடையாது. அந்த மாதிரி படிச்சு வந்தோம். பட் இன்னைக்கும் நான் ஒவ்வொரு டைமும் ப்ரே பண்ணும்போது என்னோட டீச்சர் பேர் எடுத்து ப்ரே பண்றேன். பிகாஸ் தோஸ் டீச்சர்ஸ் ஆர் தி ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் சொல்லுவோம். டீச்சர்ஸ் இல்லைன்னா இது கண்டிப்பா நம்ம இந்த அளவுக்கு இருக்க முடியாது, டெஃபினட்டா இருக்க முடியாது. ஸோ டீச்சர்ஸ் பிளே a pivotal role. இன்னைக்கு அவங்களுக்கு all the teachers here for being an inspiration or role. But I saw Srini beautifully telling, one book, one pen, one teacher can change the perspective of a thought of a person. It's a beautiful saying, and what you told is an amazing thing. When a teacher can change the fate of a student, hats off to you. You're amazing. I saw you how you were. The roadmap what I saw of this particular institution is something really, really overwhelming. And I want to tell you one thing.
எஸ்பெஷலி டு பேரண்ட்ஸ். இன்னைக்கு நீங்க கற்றுக் கொடுக்க வேண்டியது என்னன்னா, என்னை பொறுத்தளவுக்கு என்னன்னா, முக்கியமான ஒரு விஷயம், ஃபர்ஸ்ட் திங், ஒரு குவாலிட்டி சில்ட்ரன், ஒரு குழந்தைக்கு கற்றுக் கொடுக்க முக்கியமானது என்னன்னா, தாய் தகப்பனை மதிச்சு நடக்கக்கூடிய அந்த பேசிக்கான விஷயத்த நீங்க சாப்பாடு ஊட்ட அதை ஊட்டுங்க. உங்களோட சொந்த கதைகளை, உங்களோட பழைய கதைகளை, எப்படி அப்பா கஷ்டப்பட்டு காசு சம்பாதிக்கிறாரு, அம்மா கிச்சன்ல தோசை வருது, அது எப்படி வருது, அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அப்பா அம்மா வெயில சுத்தி அடிச்சு கஷ்டப்பட்டு வராது. இந்த ஃபீலிங்ஸோட நீங்க ஒவ்வொரு வாய் சாப்பாடு ஊட்டும் போதும் அந்த குழந்தைக்கு நீங்க சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கீங்க. எந்த பேரண்டாவது குழந்தை கேட்டோட வாங்கி கொடுத்து அந்த குழந்தைய நம்ம நல்லது செய்யணும்னு நினைக்கிறோம். நான் அனுபவிக்கிறேன், நிறைய பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, எதுவுமே நான் அனுபவிக்கிறேன், அட்லீஸ்ட் என் பிள்ளையோட அனுபவிக்கணும், தப்பு இல்லை. ஆனால் யூ ஷுட் ஹேவ் a limitation, a barrier in what you have to set standards. இதுக்கு மேல நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்காதீங்க. என்ன ரீசன்னா, குழந்தைங்களுக்கு அவங்க குழந்தைங்க, பெரியவங்க கிடையாது. அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, எதை கேட்டாலும் எனக்கு கிடைக்கும்ன்ற அந்த ஃபீல் மாத்திரம் தான் இருக்கும். அப்ப நீங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும்னா, ஒழுக்கங்கள் கற்றுக் கொடுப்பீங்க. லைஃப்ல எஜுகேஷனோட முக்கியம் என்னன்னா, வாழ்க்கையில ஃபார் எக்ஸாம்பிள் தாத்தா பாட்டி வீட்டுக்கு வராங்கன்னா, யார் எந்திரிச்சு தாத்தா பாட்டிக்கு வணக்கம் சொல்றீங்க? நம்ம வீட்டுல நம்மளே வளர்றதில்ல, குழந்தைங்க எப்படி எதிர்பார்க்குறீங்க? ஸோ முக்கியம் என்னன்னா, வேல்யூஸ் நீங்க கற்றுக் கொடுங்க, பாக்கி எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். Teachers are there to mold their children. Parents, you don't know what is happening in the school. After school, tuition la poraanga, you don't know what is happening. Definitely they will produce results for you. But what is more important is the value addition what you can give for children. Please coach your children, talk to them. Night you should tell stories to the children. Bedtime stories. Amma you should play pivotal role. Mother should always talk to the children, handhold the children. ஒரு ஹக் நீங்க கொடுக்கணும். குழந்தை ஸ்கூல் விட்டு வந்தோடனே you should try to hug the child, kiss him or her on the forehead. அந்த ஒரு எமோஷனல் கனெக்ட் நீங்க கொடுக்க ஃபெயில் ஆயிட்டீங்க. ஏன்னா அம்மா பிஸி, அப்பா பிஸி. அப்பா வந்தா ஃபோன்லயே இருப்பாரு. ஏன்னா அங்க நம்மளுக்கு பேமெண்ட் கொடுக்குறவங்களுக்கு அந்த பிஸி இந்த பிஸி. அம்மா மெகா சீரியல் பார்க்குறாங்க, பட் நாட் ஆல் மதர்ஸ், எக்ஸெப்ஷனல் கேசஸ். பட் வாட் இஸ் த மிஸ்ஸிங் லிங்க்? என்ன மிஸ் பண்றோம் அப்படின்றது என்னன்னா, ஒழுக்கம் இன்னைக்கு இல்லாம போயிடுச்சு. வார்த்தைகள் குழந்தைங்க பேசும்போது நம்ம என்ன பண்றோம்னா, குழந்தை தானே பேசி போறான், அண்ணாவை திட்டிட்டு போறான், அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட நம்ம இப்பவே ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். You should try to talk to the children as far as possible, day in and day out. முடிஞ்ச அளவுக்கு டெய்லி நீங்க ஒரு 1 hour அட்லீஸ்ட் நீங்க எப்படி மார்னிங் ஒரு 15 minutes, ஈவினிங் ஒரு 15 minutes, தூங்குறதுக்கு முன்னாடி 15 minutes, ask the child what is she missing out. என்ன குழந்தை மிஸ் பண்றாங்க, ஏதோ ஒரு சின்ன ஃபீலிங் இருக்கும், அந்த ஃபீலிங் என்னன்றதை ஐடென்டிஃபை பண்றது ஒரு மெயின் வேலை பேரண்ட்ஸ் தான். இன்னைக்கு இருக்கிற சினாரியோ, இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், யூ டோன்ட் நோ வாட் இஸ் ஹேப்பனிங். ஸ்கிரீன் டைம் ஒன்று கொடுக்குறோம். சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கு சோறு விட்டுறது எப்படி தெரியுங்களா? ஜென்ரலா போனை கையில கொடுத்து சீக்கிரம் சாப்பிட்டுவாங்கன்னு கொடுப்பாங்க. எஸ்ஆர்எஸ் நம்ம எல்லாருமே பண்றோம். பட் இதனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் அப்புறம் வருதுன்னு தெரியுங்களா? இது இல்லைன்னா அவன் செய்ய மாட்டான். இது ரெண்டாவது முக்கியமான ப்ராப்ளம் என்னன்னா, ஸ்கிரீன் டைம்னு சொல்லி ஹாஃப் அன் ஹவர் நம்ம ஸ்கெடியூல் பண்றோம். இப்படி எல்லாம் ஸ்கிரீன் டைம்னு ஒன்றும் கிடையாதுங்க. வாட் யூ ஹேவ் டு டு, என்கேஜ் them with lots of book. Now I saw that in the 2 months of ஃப்ரீயாவே விடாதீங்க, இந்த மாதிரி ஆக்டிவிட்டி கொண்டு விடுங்க. ஸோ அவங்களுக்கு என்னன்னா, இன்கம் ப்ரொடியூசிங் ஆக்டிவிட்டி நீங்க பண்ணுங்க, இன்கம் ரெடியூசிங் ஆக்டிவிட்டி பண்ணாதீங்க. இன்கம் ப்ரொடியூசிங் என்ன அர்த்தம்? ஒவ்வொரு நாளுமே ஏதாவது ஒரு கலை கற்றுக்கலாம். ஒரு டிராயிங் இஸ் she told communication is the key. Communication, அழகா பேசக்கூடிய தன்மைக்கு அந்த குழந்தைலாம் பியூட்டிஃபுல். So come here, what's your name? Come here. You're a fan man, you super dance பண்ணுங்க. எவ்வளவு அழகா டான்ஸ் பண்ண. இந்த மாதிரி சத்தியமா 10 வருஷம் எனக்கு ட்ரெயின் கொடுத்து ஆட முடியாது. அந்த குழந்தை அந்த டீச்சரை பார்த்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லா she danced today. And the amount of learning what these children are having, the curiosity what as a parent you have to build. So engage the children as far as possible. You should always do entertain the children, educate the children, inspire the children, talk to the children more. And more importantly, I wanted to appreciate this young boy, super duper. Your ஒரு mobile app நீங்க கொடுத்தது என்ன தெரியுங்களா? It's like
இட்ஸ் லைக் a star performer you are today. என்னன்னா இன்னைக்கு இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு என்னன்னா டியூஷன்ல என்ன பண்றாங்கன்னு தெரியறது இல்ல இல்லையா? இவ்வளவு டிரான்ஸ்பரண்டா பிரீத்தினா உங்களுக்கு ஒரு இது கொடுத்திருக்காங்க. டிரான்ஸ்பரன்சி ரொம்ப முக்கியங்க. டிரான்ஸ்பரன்சி என்ன அர்த்தங்க? எல்லாம் நான் இங்க என்ன நடக்குதுன்னு டீச்சர் காமிக்கிறாங்க. பேரண்ட்ஸ் வீட்ல நீங்க மானிட்டர் பண்ணலாம். உங்க பையன் கிளாஸ் வந்திருக்கானா, அட்டெண்ட் பண்றானா, கவனிச்சிருக்கானா, மார்க்ஸ். நீங்க எப்போ நினைக்கிறீங்களா டைரக்டா குழந்தைய டாமினேட் பண்ணி திங்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண நினைக்காதீங்க. பேக் எண்ட்ல நீங்க எப்போ என்ன நினைக்கணும்னா I will watch my child and I will coach my child but I will not dodge my child. அப்படி என்ன அர்த்தம் தெரியுங்களா? குழந்தைய நீங்க வாட்ச் பண்ற மாதிரி வாட்ச் பண்ணணும். மஞ்சக்கமலம் சந்தேகப்பட்ட மாதிரி பண்ணணும். ஆனா சந்தேகப்பட்ட காமிக்க கூடாது. As a parent என்னன்னா இன்னைக்கு இருக்கிற கலாச்சாரம், இன்னைக்கு இருக்கிற adversity conditions, it's not easy for parent. நீ உங்களுக்கே ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கு. ஒவ்வொரு பேரண்ட்டுமே இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றாங்க. குழந்தைங்களை படிக்க வைக்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க. அதுக்கு நான் என்ன அட்வைஸ் பண்றேன்னா முடிஞ்ச அளவுக்கு you try to have activities for the children as far as possible. Create a habit of book reading daily. At least ஒரு பேஜ் புரியுதோ புரியலையோ ஒரு பேஜ் ஒரு லைன் ஏதோ ஒரு படிக்க இருக்கிற நம்ம ஹேபிட் நீங்க கிரியேட் பண்ணுங்க. and I tell you it will be magical moments. எனக்கு நான் மறக்க முடியாத நாட்கள் என்னோட ஸ்கூல் டேஸ்ல என்னை படிக்க வச்ச டீச்சர்ஸ் எல்லாம் அவ்வளவு நல்லா என்னை கோச் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் என்னோட ஒரு டீச்சர் she is no more with me, her name is Mini Sarkar. அந்த மேடம் இங்கிலீஷ் டீச்சரா இருந்தாங்க. என்னை கூப்பிடுவாங்க. she likes me because I was very short in the class and I was little shrewd in the class. So மேம் கூப்பிட்டு இந்த காலேஜ்ல ஈவென்ட் இருக்கு, இந்த ஸ்கூல் ஈவென்ட் இருக்குன்னு என்னை அனுப்பும்போது காலேஜ் ஈவென்ட் ஒவ்வொரு ஈவென்ட் போகும்போது நான் தான் லாஸ்ட். நிர்மலா காலேஜ்ல ஸ்பீச்சுக்கு போன சமயத்துல 34 காலேஜ்ல கடைசி என் பேரு. அப்போ கிளாஸ்ல எப்படி கலாய்ப்பாங்க உங்களுக்கு தெரியும். ஏன்னா போய் கேர்ள்ஸ் காலேஜ்ல போய் தோத்துட்டு வந்துட்டேன். அப்படி நான் உட்கார்ந்து டியர்ஸ் அழுதுட்டு இருக்க டைம்ல she acted as my mother, she acted as my sister. She came, she hand-holded me and we hugged பண்ணாங்க. She said don't worry, you will win tomorrow but participate, don't ever. And I still believe அடுத்த டைம் மறுபடியும் பேர் கொடுத்தாங்க. அடுத்த டைம் லாஸ்ட் நான் தான். மூணாவது டைம் பேர் கொடுக்குறாங்க VLB காலேஜ்க்கு, அங்கேயும் லாஸ்ட் நான் தான். நாலாவது டைம் மறுபடியும் பேர் எழுதி பிரின்சிபல்கிட்ட கொண்டே கொடுக்குறாங்க. அப்போ டாக்டர் கண்ணன் ஒரு பிரின்சிபல் இருந்தாரு. மேடம் கிளி கிளிக்கிறாங்க. எதுக்கு இந்த மாதிரி ஒரு பையனை நீங்க அனுப்புறீங்க? வாட் இஸ் த யூஸ் ஆஃப் திஸ் பர்சன் who is not able to deliver results? But madam told one day gate நான் பிரின்சிபல் ஆபீஸ் கேட் முன்ன நின்னுட்டு இருக்கேன். மேடம் சொல்றாங்க he is a special child, he will bring results and laurels for our college, please give him one more opportunity. எனக்காக அந்த மேடம் ப்ளீட் பண்ணாங்க. எனக்கு புல்லரிக்கு இப்ப நினைச்சாலும் அந்த நிமிஷம் நான் விடி பிடிச்சு நான் என்ன நினைச்சேன், இந்த மேடம் நான் சங்கடப்படுத்த கூடாது, இதுக்காகவே நான் படிக்கணும், இதுக்காகவே நான் செய்யணும். ஏன்னா as a motivator எனக்கு மேடம் என் பின்னாடி என் ஷோல்டர்ல தோல்ல கை வச்சு எங்க அம்மாவா என்னோட சிஸ்டரா என்னை மோட்டிவேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் I didn't turn back. எல்லா காலேஜ்லயும் I became first in all activities. I won 6,40,000 rupees cash prize only in school days, college days. என்ன காரணம்னா இந்த மாதிரி ஒரு டீச்சர் molded me. சிவகுமார் ஒரு சார் இருந்தாரு. எப்பவுமே எல்லா டீச்சர்ஸ் அடி வாங்குவார். அவர் மாதிரி அடிக்க மாட்டாரு. அவர் என்ன சொல்லுவாரு, உன்னால முடியும் believe it, it works ன்னு ஒரு ப்ராவர்ப் இருக்கு. He made me believe. நான் பிசிக்ஸ்லலாம் 98 எடுத்து நினைச்சு கூட பார்க்கல. அவரோட நல்ல வார்த்தைகள், அன்பான வார்த்தைகள் சொல்லி உண்மையா I got very nice marks because of that part. He is no more. இன்னைக்கு அவரை பத்தி நான் மனசால பேசுறேன், நான் எமோஷனலி நான் ஏன் பேசுறேன்னா the teachers are true mothers. They can bring anything. ஏன்னா 10 மாசம் சமந்து பெத்த வலி ஒரு தாய்க்கு என்ன இருக்கோ அதே மாதிரி ஒரு டீச்சருக்கு டெஃபினட்டா அந்த குழந்தை நல்லா வரணும். இப்போ I saw Srinidhi today. She's a teacher. She's handling 4 subjects. I saw some other students all Dinesh பக்கத்துல சொல்லிட்டே இருக்காரு, இவங்க ஓல்ட் ஸ்டூடெண்ட், கெமிஸ்ட்ரி மாஸ்டர்ஸ் எல்லாமே ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த படிச்ச இடத்துக்கு ஒரு திருப்பி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, கொடுக்குன்ற மனப்பான்மை, கிவிங் ஆட்டிடியூட் யாருக்கு இருக்கோ அவன் வாழ்க்கையில ஜெயிச்சுவான். கொடுத்தாதான் கிடைக்கும். என்ன போல் வாழ்க்கைன்னு சொல்றாங்க. எது கொடுக்குற முடியல அட்லீஸ்ட் நல்ல சிரிப்பா கொஞ்சம் சிரிச்சாலும் நல்லா இருக்கும். யாரும் சிரிக்கக்கூடிய ஒரு பொருள் வாங்க கடைக்கு வர்றாங்கன்னா வீட்டுல கொண்டாட்டி கூட சண்டை போட்டு வந்துருப்பான். ஒரு ரூம் உட்கார்ந்தா எவ்வளோ பொருள் வாங்க வருவானா
வரமாட்டான். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? எப்பவுமே சிரிச்ச முகத்துல இருக்கும். கவலைகள் எல்லாருக்கும் இருக்கு. இன்னைக்கு யாருக்கும் சந்தோஷமா இருக்கீங்க சொல்லு, கை தூக்க பார்க்கலாம். சத்தியமா கிடையாது. குழந்தைங்க தவிர வேற யாரும் கை தூக்க முடியும். என்ன காரணம் தெரியுங்களா? பிகாஸ் ரியாலிட்டி இஸ் திஸ். இன்னைக்கு சேலஞ்சிங் லைஃப். எவ்ரி பேரண்ட் இஸ் ஓவர் ஆம்பிஷியஸ். என் பையன் ஃபர்ஸ்ட் ரேங்க் வரணும். ஒழுக்கம் இருக்கான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆட்டிடியூட் இருக்கும். டைகர் ரூட்ஸ் ஒருத்தர் இருந்தாரு. அவர்கிட்ட டைகர் ரூட்ஸ் தெரியுமா தெரியாது உங்களுக்கு? கால்ஃப் இன்டர்நேஷனல் கால்ஃப் பிளேயர், நம்பர் 1 கால்ஃப் பிளேயர். அவர்கிட்ட இன்டர்வியூல கேக்குறாங்க, சார் வாட் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் யுவர் சக்சஸ்? அவர் சொல்றாரு மூணு விஷயம் தான். ஆட்டிடியூட் அணுகுமுறை. ஒருத்தங்க டீச்சரா இருந்தாலும் சரி ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கணும். தாய் தகப்பன் கால்கடியில சொல்லுவோம். அந்த தாயை மதிக்க தெரியணும். பெரியவங்க வந்தா ஆதரிக்க தெரியணும். அதை விட முக்கியம் என்னன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்க எப்படி பிஹேவ் பண்றது. நீங்க நிறைய பேரண்ட்ஸ் ஒரு தப்பு பண்றது என்னன்னா, என் பையன் ரொம்ப தங்கமான பையன், அவங்க கூட சேர்ந்து கெட்டு போயிட்டான். எவ்வளவு பேர் கேட்டுக்கிட்டீங்க? ஏன் இது சொல்ல மாட்டேங்கிறீங்க? என் பையனை நான் ஒழுங்குபடுத்தணும், அடுத்தவங்க குழந்தைங்களே சொல்றீங்க. Why is that we blame others? We always try to blame, we always try to build excuse, we always try to what? Justify. நான் செய்யறத கரெக்ட்டியா, நீ சொல்றது தப்பு அப்படின்றத இன்னைக்கு இருக்கிற காலகட்டம். So what I will tell you is, இன்னைக்கு நான் அசிஸ்டன்ட் ஏரியா டைரக்டரா என்னோட BNI கோயம்புத்தூர்ல இருக்கிறேன். அதுக்கு என்னோட சபீனா ஒரு மேடம் இருக்காங்க. அந்த மேடம் வந்து எப்பவுமே கிட்ட சொல்லுவாங்க, சார் நீங்க சூப்பர் ஸ்டார் சார், நீங்க வேற லெவல் சார். இப்படி பேசி அந்த அம்மா வந்து என் மைக் பிடிக்கிற முதல்ல வடிவேல் மாதிரி பிடிச்சா கால் அப்படி ஆடும், வாய் ஒதரும், பேச பயப்படுவோம். இன்னைக்கு இருக்கிற இப்ப நின்று பேசுறேன்னா ஐ ஓவ் திஸ் கிராட்டிட்யூட் டு தட் லேடி அண்ட் டெஃபினெட்லி ஐ டெல் யூ, நீங்க யாருமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கையில நன்றியோட யார் இருக்கிறாங்களோ அவன் கண்டிப்பா ஜெயிப்பான், அவன் சாதிப்பான், அவன் டெஃபினட்டா. நன்றி மறப்பவன் கண்டிப்பா வந்து எதுவும் சாதிக்க முடியாது. ஸோ ஐ ஆல்வேஸ் சே, என்னோட டேடி எங்க அப்பா பார்த்தா நான் சின்ன வயசுல வில்லன் மாதிரி பார்ப்பேன். என்ன தெரியுங்களா? he was very strict, he was very very strict. ஆனா எங்க அப்பா என்ன ஸ்ட்ரிக்ட்டா ஒரே விஷயம் ஸ்ட்ரிக்ட்டா ஒரே காரணத்தினால நான் சண்டே கூட எனக்கு it is never a Sunday for me because I become efficient, effective and workaholic. I believe that I have to work hard, I have to work harder, I have to work hardest to make myself. இன்னைக்கு என்கிட்ட இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்றாங்க அப்படின்னா I teach them only one thing, loyalty. உண்மையா இருந்துக்கோ, எவ்வளவு எந்த மூலையில இருந்தாலும் சரி ஒரு பிசினஸ் கிடைக்கும். நீங்க எந்த இடத்துல அட்வர்டைஸ்மெண்ட் போக வேண்டாம், எந்த இடத்துல if you are truthful to your organization, definitely your organization will uplift you. Similarly, this is a temple, this is a purest place. பிரீத்தி மேடமோட blood shed உண்மையா சொல்லப்போனா அவ்வளோ எஃபர்ட் எடுத்து அவ்வளோ சூப்பரா அவங்களோட சின்ன விஷனை with the help of her husband and their family. இன்னொரு மெயின் பாயிண்ட் நான் சொல்ல மறந்துட்டேன், என்னன்னா family bonding is very important. இன்னைக்கு I was talking to Dinesh, அவங்க அம்மா தினேஷ் எல்லாருமே அவங்க பிரதர் எல்லாரும் ஒற்றுமையா ஒரு ஃபேமிலியில இருக்காங்கன்னா கலகலப்பா இருக்காங்க. அது வேற விஷயம். அது அந்த மாதிரி இருக்கிறதுக்கு குடுக்குற வேணும். இன்னைக்கு எல்லாம் என்னன்னா வந்தோமா சீக்கிரம் தனியா போலாமான்னு இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறவங்க வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. எப்பவுமே ஒற்றுமையா இருந்து நிறைய சாதிக்கலாம், நிறைய விஷயத்தை நம்ம அச்சீவ் பண்ண முடியும். I believe if you all as a parent teach your children the right pathway of how you can handle situations, you should talk to them about what is more important when you move to the society. Failure, நீங்க ஏதோ ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆயிட்டா it's okay. Teachers are there to mold. நீங்க அடிக்காதீங்க, திட்டாதீங்க, abuse words பேசாதீங்க. நிறைய பேர் ஒரு வார்த்தை கூட அந்த குழந்தை வந்து அந்த எக்ஸ்ட்ரீம் போயிடுவாங்க. இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்களுக்கு அந்த டெம்பரமெண்ட் ரொம்ப ரொம்ப கம்மி. அவங்களால எல்லாம் ப்ரெஷர் ஹேண்டில் பண்ண முடியவில்லை. ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்ன்றது இன்னைக்கு இருக்கிற இப்ப நீங்க உட்கார்ந்து இருக்கிற பாதி பேர் எனக்கு தெரியும் சக்கரை வியாதி. இப்ப எத்தனை பேர் சக்கரை வியாதி இல்லாம இருக்கீங்க? பாதி பேர் சுகர், பாதி பிரஷர், பாதி கொலஸ்ட்ரால், முக்காவாசி பேருக்கு ஸ்ட்ரெஸ், மாத்திரை இல்லாம ஒரு ஆள் கை தூக்குன்னு பார்த்தாங்க யார்? ஏன்னா அம்மா என்னன்னா கவலையே படாம வாழ்றாங்க. நம்ம என்னன்னா ஸ்ட்ரெஸ் இருக்கிற ஒரே ரீசன் என்னன்னா because you are taking unnecessary tensions within yourself and trying to dilute your happiness. Happiness index, are you happy with your house? Ask yourself, are you happy with your husband? Are you happy with your wife? If you are fighting with your wife, if you are fighting with your husband, go away, not before the children. தனியா கூட்டிட்டு போய் சண்டை போடுங்க, அடிச்சுக்கோங்க, அதுக்கு திரும்பி வந்தா தெரியும். ஏன்னா because they are fast learners, they are fast movers. அவங்க எல்லாம் அப்சர்வ் பண்ணுவாங்க, வெளியே போய் எங்க சொல்லக்கூடாது அங்க சொல்லிடுவாங்க. So அதனால what I would suggest is
life is once. Ask yourself, are you happy today with your life, what you have got? Thank God for opportunity because you are a special edition of God. God will give us abundance in whatever we do. Believe it, definitely you will have a greater, and I tell you, your children are the best inspirations. Your children are future for tomorrow. Your children are the best version of yourself. You are a mirror for your child. நீ என்னென்ன செய்றீங்களோ உங்க குழந்தைங்க அதே மாதிரி உங்களுக்கு ரெப்ளிகா பண்ணும். அப்பா உட்கார்ற சைடுல குழந்தை உட்காரும். அப்பா திட்டினா அதே மாதிரி திட்டும். அப்பா சத்தம் போட்டு அதே மாதிரி ரைஸ் வாய்ஸ் பண்ணும். So as parents, let's be a role model. Let's try to build a community. Let's build a children community where children are more happy, more self. We have to give them due respect when you talk to children. And I see this in this particular place called Roasted. Definitely, this is a home where I can guarantee and vouch you, your children are the safest place on the earth. I really wanted to thank each and every parent for sitting here and patiently hearing today. Thank you for this wonderful opportunity. Love you all so much, and I'm so happy to be here. And God bless you all. Thank you.